ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா த பேபி இன் எல்லோ சாப்டர் 1 தான் பார்க்குறோம். அதுவும் நைட் 1. வாங்க, பேபிக்கு வந்துட்டு பாட்டில்லேருந்து பால் எடுத்து கொடுக்கணுமாமா. வாங்க காய்ஸ். வைக்கலாமா? இன்னைக்கு இந்த குட்டி சத்தா பால் கொடுத்தோன்னே ஆயந்து வச்சுருவானே, என்னடா பண்ணுவான்? சொன்ன மாதிரியே நடந்துருச்சுடா. இது அவனை பேஸ்கெட் பால் மாதிரி விளையாடுறேன். பேஸ்கெட் பால் மாதிரி விளையாடக்கூடாதுன்னா 1 அப்பெல்லாம் இல்லை. நம்ம வேணால் எப்படி வேணால் குழந்தைய வச்சுக்கலாம். 2 2 தடவை போட்டிருக்கோம். இது வரை டைப்பரை மாற்றி விடணுமாமா. மாற்றி விட்டுருலாம். இந்த குட்டி வாண்டை இங்கே போடணுமாமா. போட்டாலும் அங்கங்கே ஓடிடுவோம். யோ, எங்கடா உட்காந்துருக்க? உன்னை யார் அதுக்குள்ளே போக சொன்னது? நீ போட்டு நான் கீழே விழுந்துருக்கேன்டா. அப்போ அது இப்போயாவது நைப்பர் எடுக்கணுச்சு. என்னமோ கேட் இருக்குது, தொடுவோமா? தொட்டு என்ன ஆகும்? என்னமோ சொல்லுதுடா, பயமாக இருக்குடா. ஆனால் சரி வாடா, நம்ம இது ப்ளே பண்ணலாம். சரி வாங்க. எப்படியோ இது பண்ணியாச்சு. இப்போ போய் இவனை என்ன பண்ண? பெட்டில் போடணுமாம்மா. தூங்க வச்சு இவனை என்ன பண்ண போகிறோம்? தூங்க வைக்க போகிறோமே. அப்படியே இவனை கீழே போட்டு நம்ம படுத்துக்கலாம். கீழே போடு. எப்படி? இவனை கீழே போட்டே அழுதுருவான். படு. இதை எடுத்து நான் உட்காந்துருவேன். இந்த கதையை நம்ம வேணாம் காய்ஸ், இந்த போர் அடிக்கும் இந்த கதை. சும்மா அப்படியே பண்ணி விட்டு போயிடலாம். நம்ம வாட்டி கீழே இறங்கி ஓடிடலாமா? தூங்கிட்டானா? க்ளோஸ் பண்ணிடு. குடு குடு ஓடு ஓடு ஓடு, டிவியை பாரு. அப்படியே தூங்கிடு. இங்கே நம்ம கேட்டு இருக்கு, இதையும் தொட்டுருவான். தொட்டாவும் இதுமாதிரி 12 கண்டுபிடிக்கணுமாம்மா. 12 கண்டுபிடிச்சானாகும் தெரியல. செத்து வேணுமா? தெரில. ஒரு ஆல்சனாக கூட குழந்தை ஏதோ அழுகுது. இது இடிச்சது இல்லையா? நமக்கு எந்த இது சத்தமும் கேட்கலையே. அதுக்கு மட்டும் கேட்குதா? வாண்டு எங்கடா போனேன்? தீவா போயிட்டானா? சரி நம்ம போகலாம். வா. இந்த நம்ம பார்க்கும்போது அப்படியே கண்ணு மாறிடுச்சு. அதான் ஒன்றும் தெரியல. கேட் எடுத்து உள்ளே போட்டுடலாம். வச்சுக்கோ. மேலே போட சிரிக்கிறான். சரி வாங்க, நம்ம போய் டிவியை பார்த்து முதல் நைட்டை முடிச்சிடலாம். இதெல்லாம் ஓவன் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வேளை நம்ம வாங்குவோமோ? ஆமாம், வாங்குவோமா? சரி வா போகலாம். சாய் கோழி, உன் பேரே மறந்துட்டேன். சாய் கோழி, இது என்ன? இதில் நீ விளாண்டுருக்கிய? இதை பார்த்துருக்கேன். ஓ, பார்த்துருக்கியா? நல்ல வேலை பார்த்தவனை கூப்பிட்டு உட்கார வச்சிட்டோம். நம்ம அப்படியே பேசாமல் செகண்ட் சாப்டர் விளாண்டுடலாம் கைஸ். கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா குட்டி கத்து ஏதோ ஆயிடும். எனக்கு ஏதோ ஆச்சு. இது போதுமான இருக்குமா? சரி வாங்க கைஸ், நம்ம உள்ளே போவோம். செகண்ட் நைட்டு பயபல தூங்கிட்டு இருப்பான் போல. உள்ளேயும் இல்லை. டீ பாப்பானா? கிச்சன் கீழே இது இருக்க போகிறான். டிவி கிட்ட போய் பாருங்க. உள்ளதாக இருக்கியானா? உட்காண்ட்ருப்பானா? இங்கே டிவி பதில் உட்காண்ட்ருக்க மெண்டு குட்டி. நீ இந்த வயசுல நீ காஞ்சனா படத்தை பார்க்குறியடா? பார்த்துட்டு அழுகாமல் இருந்தா சரி. அப்புறம் எப்படி இவன் ஏதாவது அழுகிறது? அது இவனே ஒரு பேய். இவனுக்கு பாட்டில் கொண்டு போவான்.
நான் காய்க்கணும் ஃபைண்ட் த பாட்டில்னு போட்டிருக்கு. ஓ காணாம போயிடுச்சா? எங்கேயா காணாம போச்சு? பால் புட்டியை தேடுறா சீக்கிரமா. பால் புட்டி எங்கே இருக்கும்? பால் புட்டியை காணோம். இங்கே இருக்கு. பால் புட்டி எடுத்துட்டு போ. ஓப்பனா பால் புட்டி எடுத்துட்டு ஓப்பன் ஆகுது. இந்தா பால் புட்டி. அதுக்குள்ளே பாத்ரூம் போயிட்டான்டா. அது நமக்கு தெரிஞ்சு வச்சோம். காய்ஸ் இப்போ நம்ம ஒரு புது வகையான ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். காமெடியாக இருக்க போகுது காய்ஸ். இது எப்பயும் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். லவ்லி பாஸ் பண்ணி தமிழ் அப்படியே அழுதுகிருப்பானே ஓய். நான் நினச்சேன். ஆனால் இப்போ பேம்பஸ் ஓடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பேம்பஸால் ஓட முடியும். பேம்பஸ் ஓடக்கூடாது நினச்சேன். ஓடுதுடா ஓடு. நம்மளாம் எதுவும் பண்ண வேணாம். அது மொட்டை மாடி போகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். கிச்சனுக்குள்ள நல்ல வேலை போகல. இங்கேயா? இதே டைம் பார்க்குது. இங்கே ஓட போகுது. ஐயோ கிச்சனுக்குள்ளே போய் நாஸ்தி பண்ணி வச்சுருக்க போகுது. மேலே தொப்பி போட்டு பெரிய ஷெஃப்னு நினைச்சு டைப்பர்லாம் கடிச்சே நம்மளை எங்கே போய் முடி சாக போகுதுன்னு தெரியல. முட்டி செத்தோடனே அவன் மாட்டி விடுறதா. என்னடா ரூம் மேலே எதுவும் படி கண்ணாடி போட்டிருக்கான் பாரு. ஐயோ ஓடுதுடா பேம்பஸ். பேம்பஸ் சொல்லிட்டு இல்லைடா ஒன்று இதுக்குள்ளே தானே சாவான் சாவி. அட ஏன்டா சவுத்த உடச்சு போட்ட அந்த வீட்டுக்காரன் வந்து நம்மளை எதுவும் சொல்ல போகிறேன்டா. வாடா. சரி வாங்க கைஸ் போய் அவனுக்கு போட்டு விட்டுருலாம் கைஸ். எங்கே போயிருப்பான்? இதுக்குள்ளே தான் இருக்கானா? பயப்படல. இங்கே ஏதோ உட்காந்துருக்க சமத்தான். சமத்தா நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தால் தானே உன்ன மேலே பயம் இல்லை. மற்ற டைம்லாம் பயப்படுறதுடா. என்ன பேயா மாறினாங்க கைஸ் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம் கண்ணெல்லாம் மாறுது. அப்புறம் பார்த்தீங்களா கைஸ் பேயா மாறினதை? சரி வாங்க கைஸ். நம்ம இன்னைக்கு என்ன? இன்னைக்கு ரேபிட். அப்பப்போ செகண்ட் சாப்டர் நானே மாறுது. கைஸ் நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம் கைஸ். நான் பயந்தே போயிட்டேன் கைஸ். நான் பாட்டுக்கு பயப்படாமல் இருக்கேன். என்ன திடீர்னு தூக்கு போட்டான்? என்னாச்சு எனக்கு? படிக்கலாம். சாஃப்ட் குஷனை தான் கேட்குறான்டா. அதான் பண்ணி. ஓ அந்த பன்னியா? செகண்டா பண்ணி தேன்னா அந்த கோட். கோட் ஏதாவது. சரி வாங்க படிக்க ஆரம்பிக்கலாம். புரிஞ்சுங்க கைஸ். பேபிள் தூங்கிட்டாங்க கைஸ். இப்போ நம்ம மீன் கூப்பிட்டாங்க. இப்போ ஒன்று ஆர்டர் பண்ணி. க்ளோஸ் த டோரு. வாட்ச் அவுட் த டிவி. வாட்சா நம்மள டிவி பார்க்க சொல்கிறாங்க கைஸ். எதுக்கு டிவி பார்க்க சொல்கிறேன்? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெள்ளை கலரில் ஒரு கோடு தெரியும் கைஸ் ரவுண்டா. அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிடைக்கும் கைஸ். எங்கே எதுவும் வெள்ளை இதே பெல் சவுண்டு கிடைச்சிடா. என்ன? ஏய் இதுவா? ஓ பார்சல் வந்துருக்குடா. ஆர்டர் பண்ணதே நம்ம பாட்டுக்கு மறந்து போயிட்டோமா? மறந்துடுச்சு. சரி போய் டேபிளில் சப்மிட் பண்ணிட்டு பார்க்க சொல்கிறாங்க. பார்த்துட்டு அவனுக்கு ஏதோ ஆயிடும். சொல்லுங்க நாங்கள் அப்படியே தூங்கலாம். நான் பார்த்து வைக்கிறேன். தூக்கமே வந்துச்சு. தூக்கம் இப்போ நாவோ இப்போ என்னன்னா Will chooses my Robux. We got 50,000. காசு கட்டணும். With Sakai, you can turn your imagination into a game. Make a Fruit Ninja game, but Demon Slayer version. And வாங்க கைஸ் நம்ம தேர்ட் சாப்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். தேர்ட் சாப்டர்ல அவன் நம்மளை சித்திரவதை பண்ணுவானே. சார் காய்ஸ் நம்ம உள்ளே வந்துட்டோம். பைபிள் எங்கே காணும்? சோஃபா. பைபிளை தூங்கிட்டு இருந்திருக்கான் போல.
இது கூட நமக்கு தெரியாதா? ஈர பயந்துட்டான் பைபிளில். அழுப்பானு இப்போ என்ன பண்ணுவான்? இன்னைக்கு கோட்டாமா கதை படிக்கணும். கோட்டுன்னு சொன்னா நீ என்னடா இந்த ஷீப் அம்மா கொடுத்துருவாங்க. இருக்கிறான பார்த்துக்கோ இல்லையா? கோட்டு கதையை படிக்கணுமாம்மா கைஸ். கோட்டு கதையாடா. பயமாக இருக்குது கைஸ். இப்போ நம்ம போய் படம் பார்க்கலாமா? என்னமோ சொல்கிறாங்களே. ஓ நான் நம்மளுக்கு நேற்று ஒன்று வந்துச்சுல, இந்த இதில் ஏதோ செஞ்சு சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் இதில் தான் சம்பவமே இருக்குது. ஆமாங்க கைஸ், பயமாக இருக்குது சம்பவத்தை நினச்சா. ஆமாம் எப்படின்னா அது சீக்ரெட் கைஸ், நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம், அதுக்கடுத்து மஷ்ரூம் போடு. மஷ்ரூம் இல்லை 2 வெங்காயம் வைக்கணும். 2 1 போதும். 1 வைக்கக்கூடாது, 2 வைக்கணும். 2 வச்சாச்சு. 2 சீஸா? அதுக்கடுத்து 2 ஒரு மீட். அதுவே இது சைஸ்க்கு தான்டா இருக்கு இல்லையா? மீட்டு. அடுத்து ஒரு சீஸு. ஒரு சீஸ் வச்சு நடுவில் ஒரு சீஸா வச்சு பண்ணு போடுதா. இதை வச்சு தக்காளி ஒன்று எடுத்துகிட்டு போய் வச்சு மஷ்ரூம் வைடா. மஷ்ரூம் வச்சிடலாம். அப்புறம் இது அதெல்லாம் வேணாம், அது எனக்கு பிடிக்காது அந்த ஃப்ளேவர். என்ன இது? லாஸ்ட்டாக இன்னும் ஒரு சீஸ் போச்சு மஷ்ரூம் எடுத்து போட்டால் சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் எடுத்துகிட்டு போய் இது மேலே போட்டு வச்சு அது மேலே ஒரு ப்ரெட்டு. இல்லைங்க கைஸ், இன்னும் ஒன்று லாஸ்ட்டாக ஒரு மீட்டை வச்சு முடிச்சிடலாம் கைஸ். இது எனக்கே சாமி வச்சு சாப்பிடணும் போல இருக்குது. ஓகே கைஸ், வச்சுட்டா. ஐயோ இதில் சாப்பிடுவா இருக்கே. பார்த்துக்குங்க. என்னாச்சு? Feed me guys. அந்த சம்பவம் இதுதான். போகணுமாவில் அந்த குட்டி சாத்தா வேறு பண்ணிட்டு போகிறாங்க. சரி பாட்டில் எடுத்து வரல வந்துட்டான். மட்டும் என்னது கைஸ், பாட்டில் போய் கண்டுபிடிக்கணுமாம்மா கைஸ், என்னன்னு தெரியல. வாட்டர் இருக்கு பாட்டில். இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு என்கிட்ட. ஸ்ட்ரைட்டாக போய் இப்படி போய், ஓ இப்படியா போய் இங்கே இருக்கு கைஸ். இங்கேருந்து எப்படி இப்படி இருட்டாக்கும். ஒரு ஏரியாவும் தெரியலையே கைஸ், எப்படி போகிறது? முன்னாடி நடக்கும் பண்ணேன். இதுக்குள்ளே போக முடியாதா? ஒரு வழியாக காணும். இங்கே காணும். இங்கே இருக்கு கைஸ். இப்போ வருதுங்க கைஸ் பால். கைஸ் இப்போ வந்திருக்கு வழி, அதை பார்த்த பிறகு. கறியில் முழுக்குழிய தோல் உரிச்சு வச்சுருக்காங்க. என்னது என்ன பண்ணி உலகம்? எங்கே போச்சோ, எங்கே இருந்த போய் நான் கண்டுபிடிக்கிறதோ அது. அப்படியே போ. வந்தாச்சு கைஸ் பாட்டில் கிட்ட. பாட்டில் அவங்க கொடுத்துட்டு லைஃப்பை சேஞ்ச் பண்ணும்போது ஒரு பெரிய கொடூரம் கைஸ், அந்த சீக்ரெட். இந்த கொடூரத்தை முடித்தல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான். பயந்தே போயிடுவீங்க. அவங்க செத்து போயிடுவாங்க. அப்படியே பயந்துடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ 9th ஃப்ளோர் ஆகிடுது. இது என்ன வேறு டோர்கிட்ட வந்துடும். அம்மா காய்ஸ் சாய் வந்துட்டு நான் வீட்டுக்கு போகிறதுனால நம்ம மட்டும் தான் ப்ளே பண்ண போகிறோம். காய்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம பாட்டில் கொடுக்க போகிறோம் காய்ஸ். எங்கே இருக்காங்க காய்ஸ் பைபிளில்? காய்ஸ் நம்ம உள்ளே போய் இப்போ டைப்பர் சேஞ்ச் பண்ண போகிறோம். எடுத்து வச்சாச்சு காய்ஸ். பேம்பை எடுத்து திரும்பினா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. காய்ஸ் இப்போ பைபிள் எல்லாம் தெரிச்சு ஓடுவோம் பாருங்க.
ஐயோ அடி வாங்குறேங்க வலிக்குது அம்மா வலிக்குதே ஐயோ வலிக்குதே அம்மா வலிக்குதே மேலே அங்கே போய் பழிச்சு அதை உடச்சு எடுக்கணுமாம்மா அம்மா கலர் சாய் வந்துட்டு ஐயோ பேயி அம்மா காப்பாத்து இந்த இங்கே இருக்கு இதை எடுத்துடலாம் எடுக்கணுமே எடுத்து மொபைல் சொல்கிறேன் எமர்ஜென்சி பிரேக் டேக் கிளாஸ்ன்னு போட்டிருக்கு கேர்ள்ஸ் அதனால இதை உடச்சிருக்கேன் அதில் வேறு அந்த பேய் சிம்பிள் வேறு போட்டிருக்கு குழந்தை குட்டி சட்டடி இன்னைக்கு அட பறந்துட்டானே பார்த்துட்டான்டா என்னது தூங்கிட்டான் என்னடா ஒன்றும் புரியல காய்ஸ் அவன் எப்படி பேயா மாறினானே இதில் இந்த விளம்பரம் வேறு வருது காய்ஸ் என்னோட டே இப்படி போகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஃபோனில் ப்ளே பண்ணுறது அதனால காய்ஸ் எனக்கு பிடிக்காது டயர்டா வீட்டுக்கு வந்தேன். எனக்கு ரொம்ப அப்பப்போ டிவியில் ப்ளே பண்ணுவோம். ஆமாம் காய்ஸ் அது வந்துட்டு நாங்கள் என்னோடய லேப்டாப்பில் ப்ளே பண்ணுற ஒரு டைம் எங்ககிட்ட ஜாய் பாக்ஸா ஜாய்ஸ்டிக்கு காய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டிவியில் கனெக்ட் பண்ணுங்க. காய்ஸ் இது என்னது ஒன்றும் புரியல எனது கதையா இது நம்மளே பார்க்குது இதனால நமக்கு உதவி செஞ்சிச்சு இப்போ ஏதோ ஒரு சாப்டரில் உதவி செஞ்சது நான் கவனிக்கல அது சாப்டர் 2க்கு உதவி செஞ்சு உள்ளே போட்டு சீட் இதை எடுத்து சீட் ஆன் பண்ணி ரீட் பண்ணலாம் ஊரில் ஒரு குப்பை பண்ணால அவங்களுக்கு ஃப்ரெண்டாக ஒரு ஆட்டுக்குட்டி கிடச்சிச்சம்மா அது வாயில் முழுங்கி போட்டாலாம் வேறு யாரும் இல்லை என் பக்கத்தில் இருக்க வேண்டாம் யோகாம்மா யோ மகா பாத்துமா இவங்க மட்டும் என் வித்தாமண்டி யோ ஆயோ ஐயோ யோ ஆயோ ஐயா என்னை விட்டுடு யோ ஆமாம் ஒன்றும் புரியலையே ஒன்றும் விளங்கலையே அவ்வளோ குட் நைட்டா குட் நைட்டா செத்துட்டோமா சத்தம் தெரியல கைஸ் நம்ம செகண்ட் சாப்டர் ப்ளே பண்ணுவோமா வேணாமா முதல் பார்த்துட்டு ப்ளே பண்ணுறா இது முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டேன் கைஸ் அப்படிங்களா காய்ஸ் எப்படியோ ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிட்டோம் இன்னைக்கு இந்த இதோட முடிஞ்சுச்சு ஆக்ட் 2 வந்துட்டு நம்ம டுமாரோ பார்க்கலாம் காய்ஸ் நாளைக்கு வீடியோ போடுவேன் சரிடா வெளியில் போடா எப்படி பார்க்கலாம் வாங்க காய்ஸ் இப்படி போகும் நான் நினைச்சு கூட இந்த பார்க்கல. ஆடு வேறு வந்து டார்ச்சர் பண்ணுது கைஸ் என்ன பண்ண போகிற எனக்கு ரொம்ப அவ்வளோதான் முடிய போகுது கேம் ஆக்ட் 2 விளையாட போறியா நோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ டேக் கேர் பாய் சாப்டர் 2 நாங்கள் செலக்ட் கொடுத்துருவோம் வெயிட் பண்ணுங்க பாய் இது உங்க சொல்கிறது கலர் போலி வேறு யாரும் இல்லை